ஸ்ரீமடம், உலகிலே ஒரே விஷ்ணு மாயசாத்தன் மடம், போரூர். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். உலகெங்கிலும் இருக்கும் பிகேன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. 2026 புத்தாண்டு பலன்கள் வந்தாச்சு. ஆங்கில புத்தாண்டு பலன்கள் வந்திருக்கிறது. இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கும் பொழுதே மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கூடவே சேர்த்து பிறந்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வகையில் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வருடமாவது எனக்கு நல்லது நடக்குமா சார், 2026 எனக்கு ஒரு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் தருமா என்பது உங்களோட பிரதானமான கேள்வி. நண்பர்களே, 2026 நடக்கக்கூடிய பிரதான விஷயம்னா 2 சொல்லலாம். என்ன? ஒன்று குரு பயிற்சி, இன்னொன்று ராகு கேது பயிற்சி. இந்த குரு எங்கே இருக்காரு? இப்போ மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வர்றாரு. எப்போ? ஜூன் மாதம். இந்த வருடத்தையே நண்பர்களை 2ஆக பிரிச்சிடலாம். எப்படி? ஜூனுக்கு முன்னாடி ஜூனுக்கு அப்புறம்னு பிரிச்சிடலாம். எப்படி? ஜூனுக்கு முன்னாடி ஜூனுக்கு அப்புறம். முதல் 6 மாதம் மேஷராசிக்காரர்கள் கார் வாங்கணும், ப்ரமோஷன் வாங்க போகிறீங்க போன்ற விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. முதல் 6 மாதம் அதற்கான நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் வரும். இந்த கார் வாங்கிறதுக்கு, வீடு வாங்கிறதுக்கு, லேண்ட் வாங்கிறதுக்கு எல்லாம் ஒரு முன்னெடுப்புகள் எடுப்பீங்க. ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஆரம்பிக்கிறது. நமக்கு ஒரு வீடு வேணும், நம்ம காரில் போக போகிறோம். எத்தனை நாள் சார் அந்த கம்பெனியில் அசிஸ்டன்ட் மேனேஜராகவே இருப்பேன், ஏன்னா ஏன் டெப்டி மேனேஜர் என்ன கொடுக்க மாட்டாங்களா போன்ற எண்ணம் இப்போ தான் வரும். நண்பர்களே, ஒரு படிநிலை என்பது நம்ம யோசிக்க துவங்கிய பின் வருகிறது. இந்த ஒரு படிநிலை, அதற்கான முன்னெடுப்புகள். நீங்கள் உங்கள் பாஸ்ட்டை பேசுவீங்க, சார் என்ன சார் உங்கள் கூடயே தெரியுறேன், எனக்கு ஒரு போஸ்டிங்கை கொடுத்தா சந்தோஷமாக இருப்பேன் போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் பேச ஆரம்பிப்பீங்க. ஸோ இந்த முதல் 6 மாதம் உங்களுடைய நிலை உயர்வதற்கான விஷயத்தை நீங்கள் ஸ்கோப் பண்ணுறீங்க. அடுத்த 6 மாதம் அதை நிறைவேற்றி கொடுத்துட்றாரு. யார்? குரு பகவான். 4ஆம் இடத்தில் வருகின்ற குரு பகவான் வீடு, மாடு, மனை, உயர்கல்வி, உயர் பதவி. சார் படிப்புன்னு ஒன்று படித்தா, நான் இங்கெல்லாம் படிக்க மாட்டேன் சார், நான் லண்டனில் தான் படிக்கணும் முடிவாக தெளிவாக இருக்கேன். இல்லைங்க, நம்ம இங்கே இருக்குது, தமிழ்நாட்டில் இல்லாத யூனிவர்சிட்டியா? எல்லாம் ரைட்டு தான் சார், ஆனால் சின்ன வயசுலேருந்தே நான் லண்டனில் படிக்கணுங்கிற என் கனவு வீணாக போதா இல்லையா போன்ற விஷயங்கள்லாம். உயர்கல்வி வெளிநாட்டில் தான் படிக்கணும்னு சில பேர் இருப்பாங்க மாணவர்கள், அவர்களுக்கெல்லாம் பொன்னான காலம். அதே மாதிரி 4ஆம் இடம் என்பது நற்பெயர், நற்கீர்த்தி, மரியாதை. ஒரு காலத்தில் இந்த 6 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் கம்பெனியில் நான் ஒரு அப்ரசென்ட், 6 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூப்பிடுவாங்க, டேய் இதை போய் பார்த்துட்டு வா, அதை போய் பார்த்துட்டு வான்னு என் பாஸ் வேலை சொல்லுவார். நான் சும்மா செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ என் கம்பெனியில் நான் ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி தன் நிலை உயர்தல். இப்போது ஸோ ஃபேமிலியிலே எடுத்துக்கங்க, நம்ம சொந்தக்காரங்க மத்தியில் நான் ஒரு ரொம்ப கஷ்டப்படுறவன், ஒரு சீர் செய்ய முடியாதவன், இப்படிப்பட்ட பேர்கள்லாம் வாங்கினவன் தான் நான். ஆனால் இந்த 6 மாதத்துக்கு அப்புறம், ஜூனுக்கு அப்புறம் வீட்டில் எல்லோரும் கூப்பிட்டு எனக்கு மட்டுமே பத்திரிக்கை, ஸ்பெஷல் பத்திரிக்கை, டிஜிட்டல் பத்திரிக்கை, ஸ்டேட் பத்திரிக்கை, எல்லா பத்திரிக்கையும் வரும். காரணம் நீங்கள் ஒரு ஆளாயிட்டீங்க. அதெல்லாம் நடக்கும். 4ஆம் இடத்துக்கு குரு பகவான் வேறு என்னெல்லாம் தரார்? 4லிருந்து 5ஆம் பார்வையாக 8 பத்திரம். ஃபஸ்ட்டு விஷயமே மேஷராசிக்காரங்க சொத்து வாங்க போகிறீங்க 2028. நான் ஏற்கனவே சொன்னேன், 4ஆம் இடத்திற்கு வந்த ஒரு ராசியே உங்களுக்கு வீடு, மாடு, மனை வரப்போகுது. இப்போ அதை 8 பார்த்த ராசி இன்னும் சூப்பர். கன்ஃபார்ம் அசையா சொத்து சேர்ந்தே தீரும். அது எந்த வகையிலையும். சில பேர் என்ன நினைக்கிறாங்க, சொத்து அப்படின்னா நீங்கள் நினைக்கிறதெல்லாம் சொத்து கிடையாது நண்பர்களே. நீங்கள் நினைக்கிறதெல்லாம் சொத்து கிடையாது. நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, எங்கள் அப்பா ரொம்ப நாளாக ஒரு கனரக இயந்திரம் ஒன்று, ஒரு வேன், ஸ்கூல் வேன் வாங்கணும்னு ஆசைப்பட்டார். பசங்களுக்கு ட்ரிப் அடித்தா காசு வரும், அந்த வேன் மட்டும் வாங்கிட்டா போகும், சரியா வாழ்க்கையில் லட்சியம். நீங்கள் நினைக்கிறது சொத்து கிடையாது. கோல்டில், ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, அது கூட சொத்து தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், எல்லாமே சொத்து தான். உங்கள் நகை முழுகாமல் நீங்கள் காப்பாற்றினீங்களே பேங்க்கில், அது கூட சொத்து தான். குரு நினைக்கணும் எது சொத்துங்கிறத, அது வயசுக்கு ஏற்ற மாதிரி தருவார். ஸோ ஆனால் சொத்து உங்களுக்கு வரும். இந்த வருடத்தினுடைய எண்டில் இழந்தேன்னு இருக்காது, கிடைச்சதுன்னு இருக்கும். அல்லது உயிருக்கு ஆபத்தானவர்களுக்கெல்லாம், இப்போ மேஷராசிக்காரங்க நிறைய பேர் ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகிருப்பாங்க. நிறைய பேர் பலன்களில் இதை ஏன் தவிர்க்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. நோயாளிகளுக்காக யாரும் பலன்கள் சொல்வதில்லை. நோயாளிகள் ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்கவங்க இந்த பலனை நமக்கு ஏதாவது நல்ல வார்த்தை சொல்லுவாங்களான்னு கேட்பாங்க. மேஷராசிக்காரங்க ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிருக்கிறவங்க, தீக்காயங்களால் பாதிக்கப்பட்டவங்கள், வெடி விபத்துகளில் பாதிக்கப்பட்டவர்கள், அல்லது இந்த மாதிரியான ஆக்சிடென்ட்ஸில் பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் குரு பகவான் பார்வை ஒரு புத்துணர்ச்சியை தருகிறது. சரியா போய்டும் சார், டிஸ்க் எலும்பு அவ்வளோதான் தேஞ்சு போச்சு, இனி காலை தூக்க முடியாது, இடுப்பை நவுத்த முடியாது, இப்படி சொன்ன டாக்டர்லாம் கூட நமக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ்க்கு நமக்கு தெரிஞ்ச பழைய படம் டைலாக் தான், வாட் எ மெடிக்கல் மிராக்கிள் அப்படின்ட்டு. அது மாதிரி உடம்பெல்லாம் சரியாகும். வாழ்க்கையிலே
ஒரு விஷயத்தினுடைய அருமை அது இல்லாத போது தெரியும். நண்பர்களே, என் வாழ்வில் நான் உணர்ந்த விஷயத்த சொல்கிறேன். ஒரு விஷயத்தின் அருமை அது இல்லாதப்போ தெரியும். அந்த மாதிரி தான் இந்த உடலின் அருமை உடம்புக்கு வியாதி வந்தால் தெரியும். உடம்பு கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் அது இனிமே தப்பு பண்ணுவீங்க, ஐயோ பண்ண மாட்டேங்க, இனிமேல் ஹெல்த்தியாக சாப்பிடுவியா, நல்லா சாப்பிடுவேங்க போன்ற எண்ணங்கள் உருவாகும். நான் ஒருத்தன் தான் எல்லா பதிவுகள்லையும் தீய பழக்கங்கள்லேருந்து வெளிவாங்க சொல்லிகிட்டே இருக்கேன். உடலை புலன்களை வருடி விடுவது சுகமல்ல, புலன்களுக்கு இன்பம் கொடுப்பது தான் உண்மையான சுகம். புலன்களுக்கு நல்ல ஆரோக்கியமான உணவுகள் தான் நமக்கு சுகம் தரும். அதை நீங்கள் உணர்வீங்க. அடுத்ததாக 10ஆம் இடத்தை குரு பார்க்கிற ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ். சார் நான் பார்த்தேன் சார், இந்த ஏரியாவில் எங்கள் ஏரியாவில் நேச்சுரல் ஃபுட்டு மட்டும் கிடையவே இல்லை சார். பேக்கரி இருக்குது, என்னென்னமோ இருக்குது, நேச்சுரல் ஃபுட்டு மட்டும் இல்லை. மேஷராசிக்காரங்கள் பொதுவாகவே ரெஸ்டாரண்ட் பண்ணால் சூப்பராக பண்ணுவீங்க. உங்களுக்கு இருக்கிற திறமையை பார்த்தீங்கன்னா பிராண்டாகவே யோசிப்பீங்க. நீங்கள் நல்லா பாருங்கள், மேஷராசிக்காரங்க ஃபோன் யூஸ் பண்ணுறதுலேருந்து, ப்ளூடூத் யூஸ் பண்ணுறதுலேருந்து, ஷூ யூஸ் பண்ணுறதுலேருந்து பிராண்டாகவே யூஸ் பண்ணுவாங்க. பிராண்டு, அந்த பிராண்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. அது பிராண்டு கடைகள்லாம் வைப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அது உங்களுடைய கற்பனைகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைஃபையான கற்பனையாகவே இருக்கும். அப்போ 10ஆம் இடத்துல சனி பகவான் மேஷராசிக்காரர்கள் பெரும்பாலும் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற குணங்களுடைய, எப்போ பார்த்தாலும் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை சார், அப்பாவை பார்த்துட்டே இருக்க வேண்டியிருக்கு போன்ற விஷயம். அப்பாவுக்கு ஒரு கடையை ஆரம்பித்து அதில் அவர் உட்கார வச்சுட்டா போதும் சார், அவர் பாட்டி சம்பாதிச்சுட்டு இருப்பார். பழைய காலத்து மனுஷன் சார், வேலை செய்யாமல் ரொம்ப வீட்டில் வெறுப்பாக ஃபீல் பண்ணுறாரு. கவலைப்படாதீங்க, குரு பகவான் 10 பார்த்துட்டாரு, தொழில் வரப்போகிறது. அடுத்து 12. இப்போது சனி என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். இந்த 2026 இப்போ நான் சொன்னதெல்லாம் ஜூனுக்கு அப்புறம். ஜூனுக்கு முன்னாடி கடை தொடங்குறதுக்கான லைசன்ஸ் எடுக்கிறது, முயற்சி எடுக்கிறது, கார் வாங்குறதுக்கு லைசன்ஸ் எடுக்கிறது, முயற்சி எடுக்கிறது, உடம்பை வலுப்படுத்துறதுக்கு ஜிம்முக்கு போகிறது, அது அப்படி பிஃபோர் ஆஃப்டர் போட்டுக்கிங்க. இப்போது சனியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் 7.5 சனி. ஆமாம், 7.5 சனி தான், கஷ்டம்தான். சனினால் ஒரு நன்மை இருக்குது உங்களுக்கு. என்ன சொல்லுங்கள்? இந்த சனி 12ஆம் இடத்தில் இருந்தவர். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஆளை கிடையாது. இந்த டைலாகை நான் மட்டும்தான் உலகம் ஃபுல்லாக கொண்டு போய் சேர்த்தேன். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய நண்பர்களே, சனியை போன்றது ஒரு நல்ல கிரகம் உலகில் யாரும் இல்லை. 12ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவான் 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஆகிறது? 6ஆம் இடத்துல வேலை கிடைக்க போகுது சார், புது வேலை. இன்டர்னல் டிபார்ட்மெண்ட் ப்ரொடக்ஷன் பார்த்துட்டு இருந்தேன் சார், ப்ரொடக்ஷன்லாம் நமக்கு செட் ஆகிற மாதிரி தெரியல, குவாலிட்டிக்கு போயிடலான் இருக்கேன். அது மாதிரி இன்டர்னல் டிபார்ட்மெண்ட் சேஞ்ச், சில பேர் கம்பெனியே சேஞ்ச் எல்லாம் ஏற்படும். 6ஆம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது வியாதி, கடன், கஷ்டம் எல்லாம் சரியாகும். வியாதி, கடன், கஷ்டமெல்லாம் சரியாயிடும். மிக அற்புதமான விஷயங்கள்லாம் இந்த சனி தருகிறார். எதிரிகள் மறைமுக விமர்சனங்கள் செய்கின்ற பார்க்குறவனுக்கு பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்கெல்லாம் மறைமுகமாக நிறைய விமர்சனங்கள் செல்கிறார்கள். நிறைய பேர் எங்கிட்ட கூட கேட்டாங்க, நான் ராம்ஜி சார், உங்களை பற்றி விமர்சனங்கள் வருகிறது, என் புகழுக்கு அது போதாது. அவ்வளோதான் வருதா அப்படி நினைக்கிறோம். அவ்வளோதான் எனக்கு புகழா, என் புகழுக்கு அது போதாது என்று நினைக்க வேண்டும். 6ஆம் இடத்துல யாராவது வம்பு பேசிகிட்டே தான் சார் இருப்பான், பேசிட்டு அங்கேயே தான் நின்றுட்டு இருப்பான். நண்பர்களே, 6ஆம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது நான் சொல்கிறேன், 2026 மேஷராசிக்காரர்கள் டெய்லி காலையில் பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்து இப்படி பாருங்கள். நான் எல்லா ராசிக்காரங்களும் அதான் சொல்கிறேன். காலையில் எந்திரிக்கும் போது எவ்வளோ 10,456 ரூபா, இன்றைக்கி நீங்கள் படுக்கும்போது 11,300 ரூபா சம்பாதிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி வேலை பார்த்துருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லை இதுக்கு விட கம்மியாக இருக்குது அப்படின்னா இன்றைக்கி காசை இழந்துட்டீங்கன்னு அர்த்தம். சிம்பிள், அவ்வளோதான். வேறு எந்த பரிகாரமும் தேவையில்லை. ஒரே பரிகாரம், உங்கள் மனசுக்கு நீங்களே சொல்லிக்கிற பரிகாரம். ஒருவேளை இது 15,000 ஆயிருந்தா, சூப்பர்ரா கரெக்டாக போகுதுடா, உங்களை நீங்களே பாராட்டிக்கணும். இதை விட உலகத்தில் பெரிய ஊக்க சக்தி என்ன இருக்குன்றேன். அப்போது மேஷராசிக்காரர்கள் 12ஆம் இடத்து சனி பகவான் 6ஐ பார்க்கும் பொழுது சுப விரயங்களை, அசுப விரயங்களை குறைக்கிறார். அசுப விரயங்களை எப்படி குறைக்கணுங்கிறதுக்கு 1008 ஃபார்முலா இருக்குது. ஒரே ஃபார்முலா தான். சி த பேங்க் ஸ்டேட்மெண்ட். காலையில் எந்திரிச்சது என்ன நிலமை, நைட்டு படுக்கும்போது என்ன நிலமை, ஆஹா ஒரு நாளைக்கு இவ்வளோ செலவு பண்ணுறியா நீயே, வேறு எதுவும் சொல்ல வேண்டாம், ஸ்டேட்மெண்ட் சொல்லும். வேறு எதையும் பார்க்க வேண்டாம். காலையில் எந்திரிச்சு லட்சுமி முகத்தில் முழிப்பீங்க, லட்சுமி முகத்தில் தான் முழிக்கிறேன். நைட்டு படுக்கும்போது லட்சுமி முகத்தில் முழிச்சிட்டு படுங்க, எல்லாம் சரியாகும். ஸோ மேஷராசிக்காரர்கள் சிறப்பு. கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா இந்த வருடம் மாதிரி ப்ரமோஷனல் வருடம், சொத்து சேர்த்துற வருடம் வேறு எந்த வருடமும் கிடையாது. ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ்காரங்களுக்கெல்லாம் பிரமாதமாக இருக்குது. ஆக 2026 புத்தாண்டு தொழிலதிபராக போகிறீங்க, கலக்குங்க. கீழே போயிட்டு இந்த 2 நபரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இளைஞரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.